ஹே கைஸ், இன்னைக்கு நாம் அன்கண்ட்ரோல் லவ் சீசன் 2ல 3வது பாகத்தை பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த கதையை சித்தார்த்த சொல்ற மாதிரி சொல்றேன். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராய் என்னை எவ்வளவு காயப்படுத்தினாலும் அவன் அன்பை பார்க்குற ஒரு பார்வை எனக்கு போதும். என்னோட எல்லா வழியுமே பறந்து போட்டு. சில நேரங்கள் அவனோட வார்த்தைகள் என்னை காயப்படுத்தினா கூட அவன் மேல உள்ள காதல் என்னை மறுபடியுமே அவன் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு இருந்தாலும் அவனை விட்டு நான் ஏன் வேலை இருந்தேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு ராய் கோபத்துல பொசசிவ்னஸ்ல கத்து போது நான் காணற பிரதர் மாதிரி தான் பாக்குறேன் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். பட் மண்டை எங்க பேச விட்டேன். அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தேன். சரி, மயங்க விழுந்ததுக்கு அப்புறம் உனக்கு வானமா இருந்து உன்னை விழாம பாத்துட்டு இருப்பேன் அப்படின்னு டயலாக் எல்லாம் அடிச்சு. அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துன்னு சொல்ல வார்த்தை கிடையாது. அந்த ஒத்த டயலாக்கே அவன் பேசின எல்லாத்தையுமே மறந்து என்ன வானத்துல பறக்க வச்சிட்டு இருந்த அந்த சந்தோஷத்திலே அவன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நான் காடன் நல்ல பையன் அப்படின்னு சொல்ல வந்தேன். அப்ப வந்து கருக்க என்ன பேச விடாம ஏதேதோ பேசி என்ன கோவப்படுத்திட்டான். சரி, நான் ஏன் அன்னைக்கு அவ்வளவு பிடிவாதமா இருந்தேன்னா, அன்னைக்கு கானரோட பர்த்டே. அந்த நாள் அவன் வெறுக்கிறதாவும் இது வரைக்கும் அவன் செலிப்ரேட் பண்ண நினைச்சதே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். சோ அவனை சந்தோஷப்படுத்தலான்னு நினைச்சு நைட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அண்ட் டின்னர் கூட பண்ணி கொடுக்கறத ப்ராமிஸ் பண்ணிருந்தேன். அப்ப கானர் ரொம்ப எக்ஸைட் ஆகி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தேன். ராய் எவ்வளவு பேசியும் நான் அவனை மீறி கார்னரை பார்க்க போனேன். அங்க நான் நினைச்ச மாதிரியே கார்னர் எதுவுமே சாப்பிடாம நான் வரல நினைச்சு வருத்தத்துல இருட்டிலே உட்கார்ந்துட்டு இருந்தேன். போனதும் சாரி கார்னர், நான் வர லேட் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொன்னேன். அடுத்த செகண்ட் கானர் என்னை ஹக் பண்ணி குழந்தை மாதிரி ஆள ஆரம்பிச்சிட்டேன். நீங்க வரமாட்டீங்களோன்னு நினைச்சு நான் பயந்துட்டேன்னு புலம்பிட்டு இருந்தேன். அப்ப நானும் அவனை சமாதானப்படுத்தி கேக் கட் பண்ண வச்சேன். அப்ப கானர் டக்குன்னு என் கழுத்தை கடிச்சு வச்சுட்டான். ஏன்டா, நான் தான் நான்வெஜ் பண்ணி தரேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இந்த பைட்டு நீங்க லேட்டா வந்ததுக்கான பனிஷ்மெண்ட் அண்ட் இந்த மார்க், இதை நீங்க எப்பவும் மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி சிரிச்சேன். அப்புறம் நானும் முடிச்சுட்டு கிளம்ப ரெடியானேன். அப்ப கானர் என்ன தடுத்து என்ன அங்கேயே ஸ்டே பண்ணிக்க சொன்னான். இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்ச அந்த ராய் கொன்னுருவானே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் பர்த்டே பாயோட விஷயம் என்னால் நிராகரிக்க முடியல. சோ நான் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிட்டு ஏர்லி மார்னிங் எழுந்து வீட்டுக்கு போனேன். அங்க பார்த்தா ராய் நைட்டு ஃபுல்லா தூங்காம நான் வருவேன்னு எனக்காக வாசல்லே உட்கார்ந்துட்டு உள்ள போனதும் நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்டேன். இவன் அதுக்குள்ள இழந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துட்டு மாஸ்டர் அப்படின்னு சொன்ன. அப்ப ராய், நீ திரும்ப வரமாட்டேன்னு நினைச்சேன். சரியே திரும்பி வந்த. உன் புது மாஸ்டர் கம்பெனி கொடுக்கலையா? நீ ஒரேடியா சி குரூப்பை விட்டுட்டு கீழே குரூப்புக்கு போயிட்டேன்னு நினைச்சேன். உன்னை பார்த்தாலே தெரியுதுல எல்லாமே சிறப்பா முடிஞ்சிருக்குல்ல அப்படின்னு கேட்டேன். அப்ப நான், மாஸ்டர் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். பட் ராயோட முரட்டுத்தை நான் அதை சொல்ல அனுமதி. நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள பாஞ்சு வந்து என் கழுத்தை பிடிச்சேன். என்னை பார்த்த உனக்கு எப்படிடா தெரியுது? உன் கழுத்துல இருக்கிற இந்த காயத்துக்கு என்ன அர்த்தம்? வெக்கமா இல்ல? எனக்கு அசிங்கமா இருக்குடா. நீ உன் கூட ஒன்னா இருந்திருக்கிறல்ல, வாயை திறந்து சொல்லு அப்படின்னு கத்தணும். அப்ப நான், இல்ல மாஸ்டர்னு மட்டும் சொன்ன. பட் நான் சொல்ற எதையுமே கேட்கிற மனநிலை நினைக்கிறா இல்ல. அவன் கண்ணுக்கு ஒரு குழந்தைய தெரியலையா? அவன் கண்ணுக்கு ஒரு ஆணாவா தெரிகிறான். அப்ப என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது? நான் அவனை விட பெட்டர்னு இப்ப உனக்கு காட்டுறேன் அப்படின்னு முழு பைத்தியமாவே மாறி ஒரு மிருக மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ண. அப்ப நான், மாஸ்டர் என்ன பண்றீங்க, விடுங்க விடுங்கன்னு நான் சொன்னேன். பட் நான் சொன்ன எதுவுமே அவன் காதுல விழல. அந்த நிமிஷம் என் விதியை நினைச்சு வெறுத்து என் கண் ஓரமா கண்ணீர் துளிகள் வழிந்தோடு. என்ன பண்ண நினைக்கிற பண்ணிக்கிற அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட எதிர்ப்பையுமே நிறுத்தினேன். பட் அன்னைக்கு என்னோட வார்த்தை என்னோட எதிர்ப்பை விட என்னோட கண்ணீருக்கு பல அதிகமா இருந்தது. என் கண்ணீரை பார்த்து அடுத்த செகண்ட் ராய் சுய நினைவுக்கு வந்து, என்ன காரியண்டா பண்ணிட்டு இருக்கிறாய் அப்படின்னு நினைச்சிட்டு அமைதியா ஓரமா போய் உட்காந்து. அப்புறம் என்ன ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாம, இங்க இருந்து போயிரு சித்து, இங்கனாலும் போ, யாரு கூட வேணாலும் இருந்துக்கும் அப்படின்னு சொன்ன. அப்ப நானுமே எழுதுப்போம்.
நடந்ததெல்லாம் நினைச்சு யோசிச்சுட்டு ஏன்டா இப்படி பண்ணேன்னு புலம்பிக்கிட்டேன். தடுமாறி நான் ரோட்ல போயிட்டு இருந்தேன். இப்ப எங்க இருந்து வந்தானு தெரியல. காணர் ஓடி வந்து உங்களுக்கு ஒண்ணு இல்லையே அப்படின்னு நின்றான். அப்ப நான் ராய் மேல உள்ள கோபத்துல உனக்கு வாழ இருக்க நான் விரும்பலடா, இங்கிருந்து போயிரு அப்படின்னு கத்தினேன். அப்படியே நான் மயங்கியும் விழுந்தேன். அன்னைக்குதான் நான் ராய கடைசியா பார்த்தேன். ராயோட அந்த முரட்டுத்தனம் எங்க 2 பேருக்கு இடையிலுமே ஒரு இடைவெளி ஏற்படுத்துச்சு. பட் ராயோட கோபம், முரட்டுத்தனம் எல்லாமே எனக்கு பழக்கமானது தானே. சோ அப்பவுமே என்னால அவனை வெறுக்கவும் முடியல, மறக்கவும் முடியல. அவனோட ஞாபகம் வரும்போதெல்லாம் வழக்கம் போல அவன் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுட்டு இருப்பேன். பட் அன்னைக்கு ராய் பேசுனதுல ஒரு உண்மையுமே இருந்தது. அது ராயை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ராயை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் பழையபடி பார்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு தனியா வீடு எடுத்து ஸ்டே பண்ணிருந்தேன். என் மேல உள்ள அன்புல காணவிய கூட வந்து ஸ்டே பண்ணிக்கிட்டேன். எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. அப்பதான் காணர் அவனோட ஸ்கூலிங்க முடிச்சு அவனுக்கு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு பெய்ஜிங்ல சீட்டு கிடைச்சது. அவனுக்கு அங்க சீட்டு கிடைச்சதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். சோ நாம கிளம்புறதுக்காக நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன். அப்ப காணர் வந்து நீங்க பேக் பண்ண வேண்டாம், நான் பெய்ஜிங் போக விரும்பல, நான் இங்கேயே இருக்கேன், அப்படி இல்லைன்னா நீங்களே என் கூட வாங்க அப்படின்னு சொன்ன. அப்ப அவன் சொன்னது எனக்கு புரியல. என்னடா சொல்ற, நீ இங்க இருந்து என்ன பண்ண போற, நீ படிக்க தானே போற, அந்த படிப்புல நமக்கு செட் ஆகாதுடா அப்படின்னு சொன்ன. அப்ப காண இது படிப்பை பத்தினது இல்ல சேர்த்து, எனக்கு உங்க கூடவே இருக்கணும். நான் உங்ககிட்ட இதுவரை இதை பத்தி பேசினது இல்லை. கடந்த 2 மாசமா நம்ம ஒன்னாதானே இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிறது வெறும் நட்பு மட்டும்தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணான். அப்ப அவன் என்ன சொல்ல வரான்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. சொன்னான், போது நிறுத்துக்கானு, இதுக்கு மேல பேச வேண்டாம் அப்படின்னு தடுக்க பார்த்தேன். அப்ப காலர் டக்குன்னு என்ன ஹக் பண்ண. அப்ப நான் அதை தடுத்து, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க காலர், நான் உன்னை என்னோட குட்டி தம்பியை தாண்ட பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன. காலை டக்குன்னு எழுந்து, அவங்களுக்கு தம்பியெல்லாம் இருக்க விரும்பல சேர்த்து, என்னை ஏன் அவாய்ட் பண்றீங்க, இப்போ நீங்க ராயை காதலிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட. ஒரு நிமிஷம் நான் அமைதியாயிட்டு, காணர் உன்னை பொறுத்தவரை நான் எங்க இருந்தாலும் என்னோட ஃபீலிங் ஒண்ணுதான்டா, அது எப்பவுமே மாறாது. காணர் நான் சொல்றதை கேளு, காதல் மட்டும் வாழ்க்கை கிடையாதுடா. நீ நல்லா படிக்க, நீ இப்பவுமே குட்டி பையன் தான்டா, உனக்கு இன்னுமே பெரிய எதிர்காலம் இருக்கு. இப்போ உனக்கு கிடைச்சிருக்கிற வாய்ப்பை மட்டும் நீ சரியா பயன்படுத்தினா, இப்போ உன்னை கேலி பண்ற எல்லாருமே ஃபியூச்சர்ல உன்னை நெருங்க கூட முயற்சி பண்ண மாட்டாங்கடா. நம்மளாம் அனாதை பசங்க காணர், நமக்குன்னு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, ஃபேமிலியுமே கிடையாது. உன் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் நாம தாண்டா பாத்துக்கணும். எதிர்காலத்துல என்ன மாதிரியான ஒரு வாழ்க்கையை நீ வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்டா காணர். சோ உனக்காக போராட கத்து, நடக்காத ஒண்ணுக்காக உன்னோட நேரத்தையும் வாழ்க்கையும் வேஸ்ட் பண்ணிடாத. நீ வாழ்க்கையில ஜெயிக்கணும் காணர், அதான் என்னோட பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அவனுக்காக பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ரிஜெக்ஷன் காணருக்கு வருத்தத்தை கொடுத்தாரு. பட் நான் சொன்னதை புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணேன். அடுத்த நாள் காலையில விடியறதுக்கு முன்னாடி காணர் நான் சொன்னதை கேட்டு பெய்ஜிங் கிளம்பி போயிருந்தான். பட் நான் எதிர்பார்க்காத ஒன்னையுமே பண்ணிட்டு போயிருந்தேன். அவன் பேர்ல இருந்த மொத்த ஷேரையுமே என்னோட பேர்ல மாத்தி வச்சுட்டு, தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு அண்ணன்னு சொல்லிட்டீங்க சித்து. என்னோட அண்ணன் இப்படி இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு சொந்தமானது எல்லாமே என்னோட அண்ணனுக்கு சொந்தம் தான். எப்படி இந்த ஷேர் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் என்ன ஒழுங்கா படிக்க விட மாட்டானுங்க அவனுங்க. இந்த ஷேருக்காக என்ன தொல்லை பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. நான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கான அடையாளத்தை உருவாக்க போறேன் சித்து. எனக்காக இந்த சுமையை நீங்க சுமப்பீங்களா அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருந்தேன். நானும் காணரோட முடிவை மதிச்சு அவனுக்காக அவனோட ஷேர்ஸை நான் பாதுகாக்க ஆரம்பிச்சேன். என்னோட அந்த முடிவு தான் ராய மறுபடியும் என்னோட வாழ்க்கையில கொண்டு வந்துச்சு. ஒரு முறை காணர் சார்பான ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ண போயிருந்தேன். அங்க மீட்டிங் முடிஞ்ச பார்ட்டியுமே நடந்தது. அங்க காணரோட வளர்ப்பு ஃபேமிலி வழக்கம் போல அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு போக சொல்லி என்ன மிரட்டினாங்க. அப்பனா முடியாதுன்னு சொல்லிட்டு
அப்ப தேவையில்லாம காலருக்கும் எனக்குமான உறவை பத்தி தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் டென்ஷன் ஆகி, இந்த மாதிரி கேவலமான எண்ணம் உள்ளவங்களுக்கு எந்த உறவா இருந்தாலும் தப்பா தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப அந்த மனுஷன் டென்ஷன் ஆகி, உனக்கு இவ்வளவு திமிரா அப்படின்னு பக்கத்துல இருந்த பாட்டில் எடுத்து என் மண்டையிலே உடைச்சிட்டான். அப்ப அதே மீட்டிங் வந்திருந்த ராய் பார்த்துட்டு ஓடி வந்து என்ன பிடிச்சு அங்க உள்ளவங்களை தன்னோட ஒரே சத்தத்தினால அடக்கி என்னை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போன. வழக்கம் போல நான் கண் விழிச்சு பார்க்கும்போது ராய் என் பக்கத்துல என்ன பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்தான். நான் கண் விழிச்சதும் வலிக்குதாடான்னு கேட்டேன். அப்ப நான், மாஸ்டர் நீங்க என்ன மறுபடியும் காப்பாத்தி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப ராய், திரும்ப வந்துரு சித்து அப்படின்னு வரப்பா சொன்னான். அப்ப நான், மாஸ்டர் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள என்ன தடுத்து, நைட் இங்கே ஸ்டே பண்ணிக்கும், ஒரு நாளைக்கு உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன், நானே ஒருத்தர் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னேன். அட போடா, ஒரு நாள் இங்க இருக்க சொல்லுவேன், அப்புறம் உன்னோட கோபத்தினால இன்னொரு நாள் என்ன போக சொல்லுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு, விடுங்க மாஸ்டர், நம்ம இன்னும் குழந்தைங்க கிடையாது, இப்படி வரதும் போறதும் நம்ம வயசுக்கு அழகு இல்லை மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் சீரியஸா சொல்றேன்டா அப்படின்னு சொன்னேன். அப்ப நான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மாஸ்டர், உங்களுக்கு 8 வயசு இருக்கும் போது கையில இருக்கிற பொருளை தூக்கி வீசிட்டு என்னை எடுத்துட்டு வர சொல்லுங்க. உங்களுக்கு அப்பவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்ஸ் தான் தெரியுமா, நீங்க ரொம்ப தூரமாவே வீசுவீங்க. பட் நான் நீங்க கொடுக்குற கொஞ்ச நேரத்துல அதை எடுத்துட்டு ஓடி வரேன். நான் எப்பவுமே என்னோட சக்திக்கு மீறிதான் மாஸ்டர் அதை பண்ணிட்டு இருப்பேன். பட் அப்போ கூட என்னால உங்களை திருப்திப்படுத்தவே முடியாது மாஸ்டர். எனக்கு எவ்வளவு சோர்வா இருந்தாலும் நீங்க சொல்ற ஒரு வார்த்தை கேட்டு நான் அதை அப்படியே பண்ணுவேன். பட் நான் இப்போ ரொம்பவே களைச்சு போயிட்டேன் மாஸ்டர், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்ன. அப்புறம் அதெல்லாம் குழந்தையா இருந்த போது நடந்ததுன்னு, இப்ப எல்லாமே மாறி இருக்கு சித்து அப்படின்னு சொன்ன. அப்ப நான், எதுவுமே மாறல மாஸ்டர், எப்பவுமே உங்க அடிமை தானே. கொஞ்ச நாளைக்கு வேணா என்னோட கம்பெனி உங்களுக்கு பிடிக்கலாம் மாஸ்டர், பட் அதுக்கப்புறம் இனி உங்களை நான் தொல்லை பண்ண விரும்பல மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பினேன். அப்ப ராய் என் கையை பிடிச்சு தடுத்து, இந்த முறை நான் உன்னை போக விட மாட்டேன் சித்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன கிஸ் பண்ணிட்டேன். நான் அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு நிமிஷம் நான் என்னையே மறந்து நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் சுய நினைவுக்கு வந்து, தயவு செய்து இப்படி என் கூட விளையாடாதீங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப ராய் மறுபடியும் என்ன கிஸ் பண்ணி என்ன பேச விடாம தடுத்து அப்புறம் சொன்ன, சித் நீ நம்புவியா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா, நான் உன்னை என் உயிருக்கு மேல காதலிக்கிறேன்டா சித், எனக்கு தெரியும். பல முறை நான் உன்னை காயப்படுத்தியிருக்கேன்னு எனக்கு தெரியும். பட் அதுல நிறைய விஷயங்கள் நான் உன் மேல உள்ள பொசசிவ்னஸ்ல தான் பண்ணிட்டு இருந்தேன். என்னால எப்பவுமே உன்னை பிரிஞ்சிருக்க முடியாது சித். பிரிஞ்சிருந்த 2 முறையுமே நான் என்னோட வாழ்க்கையோட எல்லைக்கே போயிட்டு வந்த மாதிரி இருக்கு சார். நான் இதை எப்பவும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் சில நேரம் ரிஜெக்ஷன் போய், சில நேரம் என்னோட முரட்டுத்தனம் அதை சொல்ல விடாம தடுத்துட்டு இருந்தேன். பட் இதுக்கு மேலேயும் முடியாது. நான் உன்னை காதலிக்கிறேன்டா. என் வாழ்நாள் ஃபுல்லா எனக்கு மட்டுமே சொந்தமா இருப்பியா?